ஒரே இசையமைப்பாளர், ஒரு மியூசிக் கம்போசர், ஒரு இசையமைப்பாளர் ஒருவரே இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு, இந்த பாடல்களை உருவாக்கியிருக்காருன்னு யாராவது ஒத்துக்கிட்டா சொல்லுங்க. எடுத்த உடனே ஒரு பாட்டு, சின்ன தாயவள் தந்த அந்த பாட்டு போகும். கொஞ்ச நேரம் அடி ரக்கம்மா கையை தட்டு சங்கு சக்கு சக்கு சக்குன்னு போகும். அதுல தேவாரத்துல இருந்து ஒரு இதை போடுவாரு, கும்பிட்டகுரு ஒரு போடுவாங்க, சோபன அறிமுகத்துக்கு ஒரு இதை போடுவாரு. திருப்பி காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டுக்குன்னு ஒண்ணு போகும். திரும்பி சுந்தரி கண்ணால் ஒண்ணு போகும், யமுனையாற்றிலே ஈர காற்றிலே குடியா பீத்தவன் வா, மோசாட்டு வா, பால் மறிட்டு வா, போடுற அப்படி 7 பாட்டு போட்டுவிடாப்பா, சாதறிடுவா. யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் பேட, இவர் தான் சங்கு சக்கு சக்கு சக்கு, அதான் அவர் தான் கம்போசர். காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டுக்கு அதான் கம்போசர். திருப்பி ஒருத்தர் சுந்தரி கண்ணாலூர், அதுவும் எல்லாம் ஒரே ஆளுன்னு சொல்லி எவனா உலகத்துல நம்பிட்டானா என்ன கேள்வி? அது எங்காலால தான் முடியும். இது ஒண்ணு வேணா, நீ என்ன நாயகன் படத்தை திருப்பி நான் சொல்றேன், அந்த சீமா சொன்னதுக்காக ஒரு தடவை எடுத்த உடனே ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா தொழிற்சங்கத்தில் பாரு கொண்டுருவாங்க, இங்கிருந்து கருவிக்குள்ள இருந்து ஃப்ரம் தி கேமராங்கிறது இங்கிருந்து ஓடுவான் ஒரு சின்ன பையன். ஓடும்போது தூத்துக்குடியிலிருந்து ஓடும்போது அப்படி தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சா, அந்த பாட்டுக்கு தாளம் இல்லை, வெறும் புல்லாங்குழல் தாரராரி, அப்படியே போய் பொழுது அடைஞ்சிரும். பொழுது விடியும் மும்பையில படுத்து கிடப்பான். இதெல்லாம் எங்க அப்பாட்ட சொன்ன வச்சுக்க, நீ எதையுமே மறக்க மாட்டேங்கிறாய்டா அப்படிதான். இல்லப்பா மறக்கிறதுக்கா பாக்குறது. இது ஒரு இசையே இல்லை. அண்ணன் கமலஹாசன் இந்த பிள்ளைகள்லாம் அப்படி ஒரு கொசு வலைக்கு கீழே படுத்திருக்கும் போது அப்படி தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில, அது அண்ணன் குரல்ல வரும். அந்த கமல் அண்ணன் பாடும்போது அதுக்கு தாளம் போட்டுருப்பாப்ல, நல்ல தாளம் தபேலாலாம் வாய்ச்சி போவாப்ல. இது அப்பப்ப வரும்போதெல்லாம் தபேலா போயிட்டே இருக்கும். கடைசி எங்க அண்ணன் செத்துருவாப்ல, சுற்றுவா. அந்த செத்து இப்படி விழுந்த உடனே அந்த கோட்டை சரிஞ்சிருச்சு, அந்த பேரரசு இடிஞ்சிருச்சு, அழிஞ்சிருச்சு. இப்போ தென்பாண்டி சீமையிலே முரசு அதிருது. உலகத்துல இப்படி ஒரு இசையமைப்பாளர் காட்டா, உலகத்துல இப்படி ஒரு இசையமைப்பாளர். அவர் ஒரு திரைக்கதை, என்ன ஒரு திரைக்கதை எழுதுறான், ரச்சனை எழுதுறான். அவர் தனியா உட்காந்து ஒண்ணு எழுதிட்டு இருப்பாப்புல. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு இதை மணிரத்னம் ஐயா சொல்லி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல தபேலா